மகிமை கொடுவதாக. கடந்த வருடம் இது எனக்கு 3வது முறை பல்லாவரம் சபையாரோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கவும் அதனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலி பிரதர் எஸ்ரா பற்றி நாங்கள் பேசுகிற போது முதலாவது பிப்ரவரி மாதம் 2வது வாரம் என்னை வர சொல்லியிருந்தார். அப்பொழுது எனக்கு வேலை இருந்தது அங்குள்ள சபையில. 4வது வாரம் நான் வருவதாக சொன்னேன். விதமாகவே நாளில் இங்கே கடந்து வர ஆண்டவர் எனக்கு உதவி செய்து இருக்கிறார். உங்களை எல்லாம் மீண்டும் காண்பது மிக்க மகிழ்ச்சி. போன முறை நான் வந்திருந்த போது எதை குறித்து நாம் சிந்தித்தோம் என்கிற ஞாபகம் இருக்கிறதா? காத்திருத்தலை குறித்து நாம் அங்கே சிந்தித்தோம். அடிப்படை வசனமாக யாத்திராம் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நாம் சிந்தித்தோம். என் அற்புதங்கள் அநேகமாகும்படி பார்வோன் உனக்கு செவி கொடுக்க மாட்டான் என்கிற அந்த வசனத்தை நாம் அடிப்படையாக கொண்டு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவர் அதற்கு அந்த நேரத்தை எடுத்துக் கொள்கிறார் என்றும் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொல்லியும் அந்த நாளிலே நாம் சிந்தித்தோம். இன்றைய நாளிலே அதனை ஒட்டிய பகுதியிலே வரக்கூடிய ஒரு சில காரியங்களை நாம் சிந்திப்போம். அதோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 8-9 வசனங்கள். நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடைவெளியை இந்த வார்த்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. வசனம் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல. அவருடைய அர்த்தம், அதனுடைய அர்த்தம், நீங்கள் நினைப்பதை போல, அதாவது நீங்கள் சிந்திப்பதை போல நான் சிந்திப்பதில்லை. நாம் ஒரு சரீரத்திலே, அதாவது ஒரு மனிதனாய் உலகத்திலே நாம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கு வந்து ஒரு சரீரம் இருக்கிறது, சரீரத்திலே நமக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. தேவன் நம்மை உலகத்திலே உண்டாக்கி இருக்கிறார். உண்டாக்கப்பட்ட வஸ்து நாம் அனைவரும். தேவனை போல நம்ம சிந்திக்க இயலாது. அப்புறம் மேலும் வசனம் சொல்லுகிறது, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, அல்லது உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. நாம் மனிதர்களாகிய நாம் நமக்கென்று ஒரு பாதையை வைத்துக் கொண்டு இப்படி போய் இப்படி சுற்றி 2வது கடவை கடந்து அந்த ரோட்டை கடந்து அங்கே செல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய வழி. ஆனால் கர்த்தர் விதமாக செய்வதில்லை. அவர் தனக்கென்று ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அந்த பாதையின் வழியை தான் நம்மை அவர் நடத்த அவர் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய மனதிலே ஒரு சமாதானம் அங்கே உண்டாயிருக்கும். பொதுவாக நாம் அனைவரும் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறோம். அல்லது நம்முடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அங்கே நிறைவேற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அப்படி அல்ல. கர்த்தர் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் மிஞ்சி நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறவராய் இருக்கிறார். நினைச்சதெல்லாம் நடந்துரும் நினைக்கிறோம். நான் சொல்வதை போல நடக்க வேண்டும். நான் ஒரு மெத்தட் வச்சிருப்பேன், அந்த மெத்தட் தான் கர்த்தர் எனக்கு காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் நினைப்பது அடிப்படையிலே தவறானது. இந்த வசனத்தை நாம் சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு நாம் சில உதாரணங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். ரொம்ப சின்ன வயசுல நம்ம படிச்சிருக்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 11வது வாக்கியம். போதும். நாகமானை குறித்து நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கிறோம். நான் சிறுவனாக இருக்கிற போது சண்டே ஸ்கூல்ல கூட இந்த கதையை எனக்கு சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான். அவன் ஒரு சீரியன் ஜெனரல், அவன் ராணுவ தளபதி, பராக்கிரமசாலியாக இருந்தான். he was a successful man.
அவனுக்கு நல்ல மரியாதை என்று இருந்தது. ஆனால் அவன் குஷ்டரோகியா இருந்தான். குஷ்டரோகியா இருந்த அந்த நிலையிலே அவனால் மகிழ்ச்சியா இருக்க முடியவில்லை. மனைவிக்கு தெரியுது. அப்புறம் அவனுடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுமிக்கு அது தெரிய வருகிறது. இந்த மாதிரி நம்முடைய எஜமானங்க குஷ்டரோகியா இருக்கிறார். அப்போ அவள் தன்னுடைய நாச்சியார் இடத்துல சென்று, என்ன பண்ணுங்க, என் ஆண்டவன் 4வது வசனம், என் ஆண்டவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்தில் போவாரானால் நலமாக இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். நாகமானுடைய கண்டிஷன் என்ன? அவருடைய நிலை, அவன் ஒரு குஷ்டரோகி, ஒரு பராக்கிரமசாலி, மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதன். அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் இருக்கிறது, எல்லாம் இருக்கு அவனுக்கு. அதனால குஷ்டரோகியா இருக்கிறான். இப்போது அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. என்ன வாய்ப்பு? தன்னுடைய குஷ்டரோகத்தை நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறது. அதை ஒரு சிறுமி அங்கே அறிவிக்கிறார். அந்த சிறுமியின் பேச்சை கேட்டு அவர் என்ன செய்யறாரு? நாகமான் இங்க இருந்து கிளம்பி சிரியால இருந்து இஸ்ரேல் கிளம்பி போறார். அவருடைய படை பரிவாரங்களையா அழைத்துக் கொண்டு போகிறார். கற்றுக்கொள்ள வேண்டிய கரு கீழே இருக்கு, நான் சொல்றேன். படை பரிவாரங்களை நாம் அழைத்துக் கொண்டு வரங்க இஸ்ரேலுக்கு செல்கிறார். நான் ஒன்றை இதை புரிந்து கொண்டேன். நான் 4ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 4:5 போதும். அவன் தன் ஆண்டு கணவனிடத்திலே அவங்க அறிவிக்கிறதை பார்க்கிறோம். அந்த வார்த்தையை நாம் என்ன செஞ்சாரு? நம்பினார். குஷ்டரோகத்தை ஒரு மனிதன் நீக்கிவிட முடியும், மருந்து இல்லாம ஒரு மனிதனால் நீக்கிவிட முடியும் என்கிற அந்த ஒரு மிராக்கிள், அந்த ஒரு அதிசயத்துல, அற்புதத்துல நாகமானுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சரி போவோம். நிறைய ட்ரை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சிரியாவில் இருக்கக்கூடிய பெரிய பிரசித்தி பெற்ற மருத்துவர்களை கொண்டு அவர் நிறைய ட்ரை பண்ணிருக்கலாம், நான் நம்புறேன். ஆனால் இப்போ அந்த சிறுமியின் வார்த்தையை கேட்டு அவர் அங்கே புறப்பட்டு அங்கே செல்வதை பார்க்கும். ஆகவே அவன் அற்புதத்திலே நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தால், தீர்க்கதரிசியானவர் தேவனிடத்திலே தொடர்பு இருக்கக்கூடியவர் என்பதை நம்பினார். அப்புறம் இஸ்ரவேலின் தேவனிடத்திலே நம்பிக்கையை வைத்து அவன் அங்கே செல்கிறான். நம்ம அப்படிதான் இருக்கிறோம். நாமும் கர்த்தரை நம்புகிறோம், வசனத்தை நாம் நம்புகிறோம். அப்புறம் அதிசயத்தையும் அற்புதத்தையும் கர்த்தர் செய்யக்கூடியவர் என்பதை நாம் நம்புகிறோம். நம்மால் நம்முடைய நோயை தீர்க்க முடியாது என்று நாம் நம்புகிறோம். நம்முடைய பிரச்சனையை நம்மால் தீர்க்க முடியாதுன்னு நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம சிக்கலா இருக்குன்னு தெரியும். அடுத்தவன் செஞ்சதுதான் பெரிய பிரச்சனை, போயிடாச்சு. அப்போ 9 வாசிங்க. போதும். ரதத்தோடும் குதிரைகளோடும் வந்து எலிசாவின் வாசற்படியில் இருந்தார். இவருடைய நினைப்பு என்ன? கீழே வசனம் 11. இவனுடைய மெத்தட்ஸ், இவருடைய வழிகள் என்னவாக இருக்கிறது? 11 வாசிங்க. அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி நீங்கிவிடுவார் என்று எனக்கு நினைத்திருந்தேன். சரி, இங்க நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, அவன் நம்பினான், கர்த்தரை விசுவாசித்தான். தீர்க்கதரிசனத்துல அவருக்கு ஒரு சக்தி வல்லம் இருக்குன்னு நம்பினான். நம்பி புறப்பட்டு ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டான், இன்னொரு நாட்டுக்கே வந்துட்டான். ஆனால் வந்தவன் அவனுக்குன்னு சில மெத்தட்ஸ் வச்சிருக்கான். அவனுக்குன்னு சில எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறான். என்ன எதிர்பார்ப்பு? அதான் வசனம் 11 வாசிச்சோம். அவன் என்ன நினைக்கிறான்? தேவனுடைய மனிதன் தீர்க்கதரிசி வெளியில வரணும், அப்புறம் ஒரு டிராமாட்டிக் பிரேயர், பயங்கரமான ஒரு ஜெபத்தை செய்ய வேண்டும், அப்புறம் கையால் தொட வேண்டும், அப்புறம் குஷ்டரோகத்தை நீக்கிடணும். இது அவனுடைய எதிர்பார்ப்பு. அவருடைய அர்த்தம் என்ன? நேமன் ஹேஸ் ஹிஸ் ஓன் மெத்தட்ஸ். அவன் தனக்கென்று சில மெத்தட்ஸ், இப்படித்தான் இந்த சுகம் நடைபெற வேண்டும், இந்த அற்புதம் இப்படித்தான் நடைபெற வேண்டும், என்னுடைய நோய் இப்படித்தான் சுகமாக வேண்டும் என்று தன் மனசுல ஏற்கனவே ஒரு பிளானை டிவைஸ் பண்ணிட்டு வந்துட்டான். ஒரு திட்டத்தை நன்கு வகுத்து வந்துட்டான். நம்மை போலதான் நம்மளும் ஆண்டவரை நம்புவோம், வேதத்தை விசுவாசிப்போம், அற்புதங்களின் மீது நமக்கு நம்பிக்கை உண்டு, எல்லாம் இருக்கும். ஆனா நமக்குன்னு சில மெத்தட்ஸ் வச்சுட்டு, ஆண்டவரை இந்த பாருங்க, இந்த இதுதான் மெத்தட், நான் கொடுத்த மெத்தட், இதுதான் நான் வச்சிருக்க வழி, இதே மாதிரி எனக்கு நீங்க செஞ்சு என்னுடைய பிரச்சனையை சரி பண்ணுங்கன்னு சொல்றதுதான் நம்முடைய பெரிய பிரச்சனை.
அப்படி கர்த்தர் ஒருபோதும் செயல்படுவதில்லை. அப்படி ஆண்டவர் ஒன்னும் ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டார். நாம் நமது சொந்த திட்டங்களை வைத்துக் கொண்டு கர்த்தரத்திலே கொண்டு சென்று தொடர்ந்து ஜெபிக்கிறது. ஆண்டவரே அப்படி இப்படி ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு பேசாம இருக்க மாட்டோம். நம்ம ஆண்டவருக்கு வந்து டிக்டேட் பண்ணிட்டே இருப்போம். இந்த மாதிரி இதை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும், அதை அப்படி சரி பண்ண நல்லா இருக்கும். தொடர்ந்து trying to dictate God அல்லது trying to tell God the methods that we have. நாம் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை தொடர்ந்து கர்த்தருக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனா கர்த்தர் அப்படி செயல்படுவதில்லை. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. சொல்றான், I thought he would surely come out. வெளியில வந்துருவாரு, ஸ்டாண்ட் நின்று, call on the name of the Lord. தானே கர்த்தர் மேல் அந்த கர்த்தரை அங்கே அழைத்து அவரிடத்திலே ஜெபித்து கையை என் மேல் வைத்து அப்புறம் என்னை அவன் சுகமாக்குவான் என்று நான் எண்ணி இருந்தேன், நினைத்திருந்தேன். அதற்கு மாறாக எலிசா என்ன சொல்றாரு? எலிசா ஓய்வு மூளை எந்திரிச்சிட்டு கிளம்புறான்னு சொல்லிட்டாரு. வெளியிலே வரல. தீர்க்கதரிசியானவர் தன்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியிலே வரல. அவன் நினைத்தது போல ஒரு பெரிய ஒரு ஜெபம் பண்ணவில்லை. கைகளை தலையில வைத்து சரீரத்திலே அங்க தொட்டு தடவி அப்படிலாம் பண்ணல. போய் அவனை யோர்தானிலே மூழ்கி எழுந்து வசனம் 10 வாசிக்கிறோம். யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அது இவர் வந்துச்சு இல்ல, வேலைக்காரன் அனுப்பிச்சு விடுறாரு. உள்ள இருந்து ஒரு சத்தம் கூட கொடுக்கல. வேலைக்காரனை கூப்பிட்டு போய் இன்ஃபார்ம் பண்ணு, ஆஸ்க் ஹிம் டு கோ, போ சொல்லு. யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது கண்டிஷன் இருக்கு பாத்தீங்களா? நீ ஸ்நானம் பண்ணினால் மட்டும்தான் நீ சுத்தமாவாய், நீ கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் சுத்தமாவாய். உன்னுடைய மெத்தட்ஸை ஏத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. நீ சொல்வதை கேட்டு அதன் அடிப்படையிலே சுகத்தை கொடுப்பதற்கு நான் ஆள் கிடையாது. எனக்கு எப்படி சரியாக இருக்கிறதோ, எனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ, என்னுடைய வல்லமையும் என்னுடைய கிருபையும் என்னுடைய மகிமையும் என்னுடைய ஞானமும் அதிலே வெளிப்பட வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற போது அவர், நான் எழுதியிருக்கிறேன் பாருங்க, தன்னுடைய ஞானம் விளங்க வேண்டும் என்று அதை செய்கிறார். ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய ஞானம் அதிலே விளங்க வேண்டும், அவருடைய வல்லமை அங்கே விளங்க வேண்டும், அவருடைய மகிமை அங்கே அது வெளிப்பட வேண்டும். அப்பதான் கர்த்தர் அற்புதத்தை என்ன செய்வார். ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற போது இவைகள் 3 இருக்க வேண்டும் என்று அவர் அங்கே விரும்புகிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நாம் விரும்புவதை போல, நாம் எதிர்பார்ப்பதை போல கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்க தப்பு கிடையாது. பிரச்சனை சரியாக எதிர்பார்க்கலாம். நான் வச்சிருக்க மெத்தட்ல அதை சரியாக நினைக்கிறது தான் தப்பு. நமக்கும் கர்த்தருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க. அதான் நம்ம வாசித்தோம், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. கீழே கம்பாரிசன் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஒரு பெரிய தூரம் இருக்கிறது, பெரிய இடைவெளி இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம நிறைய நேரங்கள்ல வந்து நமக்கு சமாதானம் கிடைக்க மாட்டேங்குது லைஃப்ல. ஏன்னா நாகமான் மாதிரி இருக்கிறோம். கிளம்பி வந்துடுறோம், விசுவாசிக்கிறோம், அதுக்கான முயற்சிதான் நம்ம எடுக்கதான் செய்யறோம். ஆனால் ஆண்டவர் அவர் விரும்புகிற வண்ணம் செயல்படுவதற்கு நாம் அவரை அனுமதிப்பது இல்லை. அப்புறம் நம்ம கோபம் வந்துருது. என்ன கோவம்? என்ன நீங்க ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறீங்க, நான் தான் உங்களை நம்பினல்ல, நான் தான் நீங்க ஜெபம் பண்ண சொல்ற மாதிரி நான் ஜெபம் பண்ணல, என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்க, உங்க நாமத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணல. அப்புறம் சொல்லி நம்ம டென்ஷன் ஆயிட்டு வசனம் சொல்லி பாருங்க, வசனம் 11, அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு, ரொம்ப கோபம் வந்துருது நமக்கு, ஆண்டவர் மேலேயே கோபம் வந்துருது. அப்படி இல்ல, நான் போன முறை சிந்தித்தோம், கர்த்தரை நாம் ஒரு காலகட்டத்துக்குள்ளாக சுருக்க நாம் முயற்சிக்கிறோம். நான் அப்படியெல்லாம் ஜெபம் பண்றதை விட்டுட்டேன். ஆண்டவரே இந்த மார்ச் மாசத்துக்குள்ள எனக்கு இதை சரி செஞ்சு கொடுங்கன்னு ஜெபம் பண்றதை நான் விட்டுட்டேன். அது வேலைக்கு ஆகாது. டிசம்பருக்குள்ள இந்த பிரச்சனை சரியாயிடணும், இதுக்குள்ள அப்படியே ஒரு டைமுக்குள்ள பிரேம்குள்ள ஆண்டவரை நாம் அடைத்து அவரை நாம் முடக்க நாம் முயற்சிக்கிறோம். கர்த்தர் ஒருபோதும் அப்படி செயல்படுவதில்லை. வேத புத்தகத்துல எந்த மனிதனும் கர்த்தரை அவிதமான காலகட்டத்துக்குள்ளாக அடைத்ததாக நாம் பார்க்க முடியவில்லை. அப்படி செய்திருந்தாலும்
கர்த்தர் அதுக்கு செவி கொடுத்ததும் இல்லை. அவர் அனாதியாய் இன்றைக்கு வீற்றிருக்கிறார். தன்னுடைய ஆதீனத்திலே அவர் அங்கே தொடர்ந்து செயல்படக்கூடியவராக இருக்கிறார். தான் இஷ்டத்துக்கு தான் அவர் செய்வார். ஆனால் நன்மையாய் செய்வார், சரியாய் செய்வார், ஏற்ற நேரத்திலே செய்வார். தன்னை நம்பிய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் அங்கே கைவிடுவதில்லை. ஒரு நாளும் அவர் அங்கே கைவிடுவதில்லை. நம்ம பாசதான் முன்ன பின்ன ஆகுன்னு சொல்லுவான். முன்ன பின்னலாம் அவர்கிட்ட கிடையாது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. அவர் அப்படி அவருக்கு சரியாதான் செய்வார். தாமதமாய் அவர் ஒன்றையும் செய்வதில்லை. அவர் முந்தியும் செய்வதும் இல்லை, பிந்தியும் செய்வதும் இல்லை. சரியான நேரத்துல நமக்கு எது தேவையோ அதை கொடுப்பார். எதை தீர்க்க வேண்டுமோ அதை தீர்ப்பார். நாம் மட்டும் கர்த்தரை அங்கே பற்றி இருக்க வேண்டியது, பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் என்பதை பிரியமானவர்களை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நாகமன் எதை கற்றுக்கொண்டான் கீழ்ப்படிந்த போது சொல்லுங்க பார்ப்போம். அவன் வந்தது சரீர பிரகாரமான ஒரு சுகத்துக்கு தான். ஒரு வேளை நான் யோசிச்சுட்டு இருந்தேன் செய்தி ஆயத்தம் பண்ணும்போது, ஒரு வேளை எலிசா வெளியில வராரு, அவனை தொட்டு அவனை சுகமாக்குறார், உடனே கிளம்பி போயிருப்பான். அவ்வளவுதான், ஓகேப்பா முடிஞ்சுப்பான். அப்படி இல்ல. அவன் கீழ்ப்படிந்த போது அவன் சரீரத்திலே மாத்திரமல்ல ஆத்மாவிலும் சுகம் பெற்றவனாய் அவன் அங்கே கிளம்பி செல்கிறான். அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு அங்கே செய்கிற போது நமக்கு புதிய படிப்பினைகளை என்ன செய்யறாரு? கற்றுத் தருகிறவராய் இருக்கிறார். புதிய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில நான் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருப்பேன் ஒன்றை. கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்கிற போது அவர் அதை எளிமையாக செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. கர்த்தர் அதிசயங்களை செய்கிற போது எளிமையாக செய்கிறார். அதே படாபுரமா பயங்கரமா பண்ண மாட்டார், சிம்பிளா செஞ்சு முடிச்சிருவார். அதான் நம்முடைய ஆண்டவர். அதான் கர்த்தருடைய ஸ்பெஷாலிட்டி. அதற்கு நாம் அங்கே காத்திருக்கும் பொழுது அவருடைய ஞானத்தை, அவருடைய மகிமையை, அவருடைய வல்லமையை நம்ம நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இருக்கு 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். நான் மன்னிக்க வேண்டும், ஒன்றாச்சக்கள் 19ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. எலியாவுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வருது வாசிக்கிறோம். இதோ கர்த்தர் கடந்து போகிறாரு. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் பிளக்கிறதும் கண்மைகள் உடைக்கிறதுமான பலத்த பெருங்காட்சி உண்டாயிற்று. கர்த்தர் இருந்தாரா? இல்ல. அப்புறம் பின்ன வாசிக்கிறோம், பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. கர்த்தர் அதுல இல்ல. அக்கினி உண்டாயிற்று, அதுலயும் கர்த்தர் இல்ல. கடைசி எதுல இருந்தாரு? மெல்லிய சத்தம். கர்த்தர் இப்படிதான் செயல்படுவார். எளிமையாய் நம்முடைய வாழ்க்கையில அவர் செயல்படுவார். நம்ம நினைப்பதை போல பயங்கரமா பெருங்காற்று உண்டாகி, உடைய புயல் உண்டாகி, அக்கினி உண்டாகி அப்படிலாம் கர்த்தர் செய்ய மாட்டார். மெதுவா செய்வார். சிம்பிளா, எளிமையாய், அழகாய், நேர்த்தியாய், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அழகாய் அவர் அங்கே செய்து முடிக்கிறவராகிறார். அதனாலதான் நம்முடைய மனதை ஆச்சரியம் கொள்ளுதல். நான் எப்படியாவது பிரச்சனை முடியும்னு நினைச்சேன், இவ்வளவு சிம்பிளா முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கர்த்தருடைய ஸ்பெஷாலிட்டி அது. ஆனால் நாம் நினைப்பது எப்படி? ஆண்டவருக்கு டைரக்ஷன் கொடுப்போம். இந்த பாருங்க ரோட் மேப், காலேஜ்ல பிள்ளைங்க டீச் பண்ணுவோம். கிவ் டைரக்ஷன்ஸ் டு a man who is going to post office. போஸ்ட் ஆஃபீஸ் போறவனுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுன்னு சொல்லுவோம், நாங்க டீச் பண்ணுவோம். நம்ம ஆண்டவருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுப்போம். ஆண்டவரை இந்த போங்க, நேரம் ஒரு தெரு இருக்கும், நான் ஒரு கோடி பறந்துகிட்டு இருக்கோம், அப்படியே அந்த லெஃப்ட் எடுங்க, அங்க போய் ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும், அதை பார்த்து உட்காந்துட்டு இருப்பான், அது ஒரு ஹோட்டல் இருக்கு, நல்ல டைரக்ஷன் கொடுப்போம். பிரியமானவர்களே, நாம் அப்படி கர்த்தருக்கு வழிகளை சொல்லுகிறவர்களாக,
கர்த்தருக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க கூடாது. இருந்தால் ஆண்டவர் அதை விரும்ப மாட்டார். அதுக்காக நம்மளை போட்டு அடிச்சிட மாட்டாரு. கர்த்தருக்கு நாம் அங்கே ஆலோசனை வழங்க முடியாது. கர்த்தருடைய மனதில் என்ன இருக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஆலோசனை வழங்குவதற்கும் வழிகளை போதிப்பதற்கும் நாம் யாரு? நாமமானை போல் நாம் அங்கு இருக்க வேண்டாம். ஒருவேளை ஆனா நினைக்க வேண்டும், அந்த வேலைக்காரர்கள் மூலமாக உண்மையை புரிந்து கொண்டான். பெரிய காரியத்தை செய்ய சொன்னாரா என்ன? சின்ன காரியத்தை தானே செய்ய சொன்னார். போலாமே, யோர்தானில் 7 தடவை மூழ்கி எழுந்திருக்கலாமே. சென்றான், கீழ்ப்படிந்தான், சுகத்தை பெற்றுக் கொண்டான். சரீரத்திலே மாத்திரமல்ல ஆத்மாவிலும் சுகத்தை பெற்றுக் கொண்டவனாக அவன் நம்ம இடத்தை விட்டு கிளம்பிச்சினான் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, மிகவும் எளிமையானதும் மிகவும் சிறியதமான காரியங்களையே கர்த்தர் நம்மிடம் அங்கே எதிர்பார்க்கிறார். சின்ன சின்ன விஷயங்களிலே கீழ்ப்படிதலையும் சின்ன சின்ன விஷயங்களிலேயே அவரை பற்றிக் கொள்வதிலும் கர்த்தர் அங்கே விருப்பமுடையவராய் இருக்கிறார் என்பதை நாம் அங்கே மறந்துவிடக் கூடாது. ஒன்று. இரண்டாவது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிங்க. போதும் போதும். சரி, இப்போ நம்ம 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது கிதியோன் அங்கே மீதியானியர் சமூகத்துக்கு எதிராக அங்கே சென்று சண்டை போடணும். இப்ப வசனம் சொல்லுகிறது, அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஏனென்றால் வசனம் 12ல வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளைகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தார்கள். எப்படியே செய்ய தெரியுது, பெரிய கூட்டம் அங்க படுத்திருக்கு. ஏன்னா மீதியானியர் அமலேக்கியர் சகல கிழக்கத்தி புத்திரர் எல்லாம் அவங்க இருக்கிறாங்க, பெரிய கூட்டம். இவன் என்ன செய்யறாரு? ஹியூமன் எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ஓகே, எவ்வளவு பெரிய கிரௌட் இருக்கு, கூட்டம் இருக்கு, அவர்களுக்கு நிகரான ஒரு படையை நாம் என்ன செய்ய வேண்டும்? தயார் செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் என்ன செய்யறாரு? வசனம் 3ல வாசிங்க. இருபத்திராயிரம் பேர், 22,000 பேர். சரி, 10,000 பேர் 10,000. சரியா? ஆக 22,000 பிளஸ் 10,000 டோட்டலா 32,000 பேர். 32,000 மென்னு, 32,000 மென்னு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. யோசுவாவோட பிளான் என்ன? கிதியோனோட பிளான் என்ன? பெரிய கூட்டம் இருக்க, பெரிய கூட்டத்தை நாமும் தயார் செய்ய வேண்டும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எனக்கு அவ்வளவு அவசியம் கிடையாது. நாளைக்கு நீங்க நான் தான் பண்ணேன்னு ரொம்ப அரகண்ட் ஆயிடுவீங்க, உங்களுக்குள்ள பெருமை வந்துடும். என்ன பண்ணி பயம் இருக்காங்க, திருப்பி போயிட்டுன்னு சொல்றாரு. 22,000 பேர் போயிட்டான், வெறும் 10,000 பேர் தான் இருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் அவர் ஃபாலோ பண்றாரு. கடைசியாக 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உங்கள் கையில ஒப்புக் கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவுள்கள் என்றார். ஒரே கூட்டத்துக்கு கர்த்தர் வெறும் 300 மனிதர்களை தான் அங்கே தெரிந்து கொள்கிறார். வெறும் 300 மனிதர்கள், அவர்களை கொண்டு இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை அவர்களை கட்டளையிடுகிறார். இதையே யோசிச்சிருப்பாரு. வெற்றி என்பது படகில் அல்ல, வெற்றி என்பது குதிரைகளின் எண்ணிக்கையில் அல்ல, வெற்றி என்பது வீரத்தில் அல்ல,
வெற்றி என்பது கர்த்தருடைய கரத்தினாலே உண்டாயிருக்குங்கிற உண்மையை கிதியோன் நிச்சயமா இன்றைக்கு அவர்கள் படித்திருப்பான். நான் நம்புறேன். நினைச்சிருக்கலாம் எல்லாரும் நிறைய பணம் வச்சிருக்கவங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, அப்படி கிடையாது. நிறைய ஆழ்பலம் உள்ளவர்கள் சமாதானத்தை அனுபவிக்கிறார்கள், இல்லை. எவ்வளவு பெரிய பெரிய ஆளா இருக்கலாம். தமிழகத்தில் நடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி, போன வாரம் நினைக்கிறேன், ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம், பெரிய டீம், சின்ன சின்ன டீம் எல்லாம் தோத்துட்டு சூப்பர் 8 கூட வரல, கிளம்பி ஊர் போயிட்டாங்க. இவங்க எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஜிம்பாப்வேன்னு ஒரு டீம், ஒரு ஆப்பிரிக்கன் டீம், அது அவங்கள்ட்ட தோத்து வெளியே போயிட்டாங்க. ஸ்ரீலங்கான ஒரு டீம், அது ஒரு சப்ஸ்டாண்டர்ட் டீம் தான் இப்போதைக்கு, அவங்ககிட்ட தோத்துட்டு போயிட்டாங்க. யாரும் அதை எதிர்பார்க்கவில்லை. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய பிரச்சனைகள் எப்படி இருக்கலாம்? வெட்டி கிளைகளை போல திரளாய் அங்க இருக்கலாம். அதுதானே நிறைய இருக்கு. ஆண்டவரே ஒண்ணும் செய்ய முடியல, நான் ஏற்ற மாதிரி நான் தயாராயிட்டு இருக்கேன் ஆண்டவர் சொல்றாரு. முடியல, அது உன்னுடைய எக்ஸ்பெக்டேஷன், அது உன்னுடைய எதிர்பார்ப்பு. உனக்கென்று திட்டங்களை வகுத்துக் கொள்ள வேண்டாம், நான் சொல்றது மாத்திரம் நீ செய் என்று சொல்லி வெறும் 300 பேரை கொண்டு என்ன செய்யறாங்க? அவர் அங்கே 300 பேரை அவர்களுக்குள்ள அங்கே அனுப்பினார். அவர்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அவ்வளவுதானே. வாசிங்க வசனம் 16, 17 இல்ல 16, 16. அவங்க தான் வாழை கத்தி எதை எடுத்துட்டு போனாங்களா? இல்ல, அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்றது மனிதர்களால் மிகவும் எளிமையாக கருதக்கூடிய, இதெல்லாம் ஒரு விஷயமா, சண்டைக்கு போய் இதை யாரும் எடுத்துட்டு போவாங்களா என்று மிகவும் அற்பமாய் கருதப்படக்கூடிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். 300 பேர் தான் 3 படையா வந்துட்டாங்க. என்ன ஒரு எக்காலம், வெறும் பானை. எப்படி சொல்லிருப்பாங்க? வெறும் பானை, பானைக்குள்ள வெடி மருந்துலாம் கிடையாது, தூக்கி அப்படியே எழுதி இருக்கு, வெறும் பானை. அந்த பானைக்குள்ள ஒரு தீவெட்டி, அவ்வளவுதான். இதை கொண்டு கர்த்தர் அங்கே அற்புதங்களை என்ன செய்யறார்? எல்லாம் செதறி ஓடுறான். பானைகளை உடைத்தார்கள். இங்க பாருங்க 21. நீங்கள் அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தங்கள் நிலையிலே நின்றார்கள். பெருசான எஃபர்ட் எடுக்கல, அவங்க தங்கள் நிலையிலே நின்றார்கள். கர்த்தர் சொன்னதை மாத்திரம் கேட்டு கீழ்ப்படிந்தார்கள். அதிக பிரசங்கித்தனமாலாம் எதுவும் பண்ணல. பேரு கெச்சமன் தொட்டு எடுத்து ஓங்கி அருவாளை கொண்டு கத்தியை கொண்டு ஒரு காரை விட்டுவதை போல பெருசாக ஒண்ணும் செய்யல. பேர் நினைச்சிருப்பாரு, கத்தி எடுத்து எத்தனை பேர் 2 பேரை வெட்டிட்டா எல்லாம் சரியாயிடும், ஓடிடுவாங்க. அவ்வளவு ஒண்ணு நடக்கல. இவர்கள் கத்தியும் கையில் இல்லை, ஆயுதங்கள் கையில் இல்லை. அவர்கள் தங்கள் நிலையிலே அமைதலாய் நின்றார்கள். வசனம் சொல்லுது, அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார். பயத்துல கத்திட்டா ஓடுறாங்க, ஐயோ புலச்சா போகும் என்று சொல்லி. ஆனா பிரியமானவர், வேண்டாம், வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களை நாம் கடந்து வருகிறோம். வெட்டிக்கிளைகளை போல திரளான பிரச்சனைகளின் ஊடாக நம்முடைய வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். நாம் எதிர்கொள்ளக்கூடிய மனிதர்கள், நம்ம மீது வீசப்படக்கூடிய வார்த்தைகள், நம்மை மனிதர்கள் தவறாக கருதுவது. ஆனால் கர்த்தர் நம்மிடத்துல அந்த பிரச்சனைகளாம் சரி செய்வதற்கு அதற்கு ஏற்ற மாதிரி நீ ஒண்ணு ரெடி பண்ணணும்னு சொல்லல. நான் உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். நீ என்னோடு கூட தொடர்ந்து நிலைத்திரு, என்னிடத்திலே நீ நிலைத்திரு. நான் உன்னை வழி நடத்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன். எதிரிகள் அங்கே கூக்குரலிட்டு சிதறி ஓடி போவார்கள். நீ நான் சொல்லுகிற நிலையிலே நின்றால் போதும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு நல்வார்த்தைகளை இன்றைக்கு வாழ்க்கையில அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதாவது நம்ம கிதியோனை பொறுத்தவரை ஒரு நார்மல் பேட்டில் தான் எதிர்பார்த்தார். He expected a normal battle. ஒரு போர் எப்படி இருக்கும்? உங்க ஒரு 5000 பேர் வருவாங்க, இங்க ஒரு 5000 பேர், 3000 30,000 வச்சுக்கோங்களேன். சம அளவிலான எண்ணிக்கையில வீரர்கள் அங்கே மோதிக்கொள்வார்கள். கர்த்தருக்கு அதெல்லாம் அவசியம் கிடையாது. அவர் எளிமையான மனிதர்களை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை உலகத்திலே அவர் செய்திருக்கிறார். நாம் அதை மறந்து விடக்கூடாது. மிக எளிமையான மனிதர், சாதாரணமான மனிதர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு புத்தகத்தை படித்தேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய ஜீவ நாட்களை பூலோகத்திலே முடித்து பரமேறி சென்றாராம். பெரிய கூட்டம், தூதர்கள் கூட்டம் வந்து, ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்க, உங்க வேலையை இப்போ பூமியில் யார் செய்வா? சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாராம், கற்பனையாக எழுதப்பட்ட ஒரு காரியம், நான் ஒரு பூமியில ஒரு 11 பேரை விட்டு வந்திருக்கிறேன், அவங்க அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வாங்க. அதான் நடந்தது. வெறும் 11 பேர் தான், சீஷர்கள் வெறும் 11 பேர். அவர்களை கொண்டு கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தை அடுத்து என்ன பண்றாரு, கேரி ஃபார்வர்ட் பண்ணார். தொடர்ந்து அது பரவி 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 நூற்றாண்டுகளை கடந்து 2026ஆம் வருடத்தில் இன்றைக்கு நாம் பிரவேசித்திருக்கோம். கிறிஸ்துவின் வசனம் அது இன்றும் எப்படி இருக்கு? வல்லமை உள்ளதாக இருக்கிறது. மனிதர்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்கிறதா இருக்கிறது. மனிதனுடைய மனதை மாற்றுகிறதா இருக்குது. இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் தி லைஃப் ஆஃப் பீப்பிள். ஜனங்களுடைய வாழ்க்கையை அது முற்றிலுமாய் மாற்றிக்கொள்வதா இருக்குது. ரொம்ப கோபக்காரனை, ஆத்திரக்காரனை என்ன செய்யுது? சாந்தமுள்ள மனிதனாக இது மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வாக்கியம் அங்கே உயிருள்ளதா இருக்குது என்று நிச்சயமாய் நம்ம சொல்ல முடியும். அந்த உயிருள்ள வார்த்தையை படித்துக் கொண்டுதான் நம்ம என்ன செய்யறோம்? நம்பிவிட்டு மீண்டும் நமக்குன்னு ஒரு பிளானை, திட்டத்தை வைத்துக் கொண்டு அந்த சமாதானத்தை நாம் இழந்து போகிறோம். பல நேரங்களில் என்ன நாம் கூட தான் நம்முடைய சமாதான குறைவுக்கு பல நேரங்களிலே நம்முடைய சொந்த திட்டங்களும் காத்திருக்க முடியாத நிலையும் தான். அது எந்த சந்தேகமும் கிடையாது. நாம் நினைக்கிற நேரத்திலே, நினைக்கிற நாளிலே, நினைக்கிற சமயத்துல, நினைக்கிற மாதத்துல காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு கர்த்தரை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நிச்சயமாய் கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கக்கூடிய சமாதானத்தை நம்ம ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. தொடர்ந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்டேட் எல்லாம் நம்ம இருப்போம், மிதந்து கொண்டே இருப்போம். கர்த்தரத்திலே நெருங்கவும் மாட்டோம், தூரமாகவும் போக மாட்டோம். ஒரு குறிப்பிடத்தக்க இடைவெளியிலே கர்த்தரை நாம தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் அவிதமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு நிச்சயமாய் நம்மை அவர் அங்கே அழைக்கவில்லை. மாறாக உயிரோட்டம் உள்ள, ஜீவன் உள்ள, அவரை பற்றி இருக்கக்கூடிய, தொடர்ந்து அவரோட நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 6, 7, 8, 9, 10. ஒன்பது. சரி போதும். வசனம் 6 வாசிக்கிறோம். எலியாப் பஸ்ட் வராரு. சவுலுக்கு அடுத்தபடியாக அங்கே சவுலை வந்து ஆண்டவர் தள்ளிட்டார், நீ வேண்டாம்ப்பான்னு சொல்லி. பரிசுத்த ஆவியானவர் அவர் சவுலை விட்டு விலகி சொல்லுகிறார். சவுலுடைய கேரக்டர் அந்த மாதிரி, அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி. அவனை புறம் தள்ளி விட்டு இன்னொருவரை அங்கே ராஜாவாக்க வேண்டும், அபிஷேகம் பண்ண வேண்டும். அப்ப சாமுவேலுக்கு கட்டளை போகுது, நீ போய் ஈசா என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய குமாரனை ஒருவனை நீ அங்கே அபிஷேகம் பண்ண வேண்டும். சாமுவேல் வராது. வந்த உடனே எலியாபு பாக்குறாரு. எலியா இஸ் a tall man. எலியாபு, நீங்களுடைய முகத்தையும் சரிவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். ஏன்னா சவுல் ஏற்கனவே அந்த மாதிரி. சவுல் வந்து இஸ்ரேல் முத்திரையிலே பயங்கர மிகவும் உயரமான ஒரு மனிதன். எல்லா மனிதர்களும் அவனுக்கு, அவனுடைய தோளுக்கு கீழே இருந்தாலும் வாசிக்கும் வசனத்தை. ஒரு நிமிஷம். ஓகே, அதிகாரம் 9 மன்னிக்க வேண்டும், இல்ல 10ஆம் அதிகாரம்
23. அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் அருகே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் கிடக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். எல்லா ஜனங்களும் இமேஜின் பண்ண 10 லட்சம் தான் வைங்களேன். எல்லா ஜனங்களை விட அவன் உயரமான மனிதனாக இருக்கிறான். அவ்வளவு டால் மேன். ஒரு 7 feet 7.5 feet இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதே போல சாமுவேல் எதிர்பார்க்கிறார். இருப்பார் ஓகே, கர்த்தர் இன்னும் ஒரு உயரமான மனிதனை பராக்கிரமசாலியை தெரிந்து கொண்டிருப்பார் என்று சொல்லி எலியபா பாக்குறார். தாவீதுடைய அண்ணன். ஓ, இவன் தான், he must be the person. நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நீ பாக்குற போது நான் பார்க்க மாட்டேன். நீ எண்ணுவதை போல நான் எண்ண மாட்டேன். உன் நினைவுகளுடைய நினைவுகள் அல்ல. நீ பார்க்கிறபடி நான் பார்க்க முடியாது வெளிப்படையாதுன்னு சொல்லிட்டார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரே. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறாரு என்று சொன்னாங்க. கீழே ஒருத்தரா கடந்து போறான். அபிநதா போறாரு, சம்மா போறாரு, எல்லா 7 சகோதரர்களும் போறாங்க. யாரையும் கர்த்தர் அங்கே தெரிந்து கொள்ளவில்லை. சாமுவேலுடைய எண்ணம் அங்கே அவருடைய பார்வை வித்தியாசமா இருக்கு. எலியாவை பார்த்த உடனே இவன் நல்லா ஹைட்டா இருக்கான், சரீரம் நன்றாக வளர்ந்து இருக்குது, சவுளை போல இவன் இருப்பான்னு நினைக்கிறாரு. அப்படி அல்ல. நாம் பார்ப்பதை போல அல்ல, நாம் எண்ணுவதை போல அல்ல, நாம் சிந்திப்பதை போல அல்ல, நாம் நடப்பதை போல அல்ல. பூமியிலிருந்து வானம் எத்தனை உயரமாக இருக்கிறதோ அத்தனை அளவு உயரமாக நம்முடைய எண்ணங்களுக்கும் கர்த்தருடைய எண்ணங்களுக்கும் அங்கே இடைவெளி இருக்கிறது, வித்தியாசம் இருக்கு. மிகவும் அருமையா கொண்டாடுப்பாங்க. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. ஒரு சாமுவேல் பண்ணி சர்ப்ரைஸ் தான். எனக்கு யாரையுமே ஆண்டவர் 7 பேர் இருக்காங்க, 7 பேரையும் பார்த்துட்டேன், யாரையும் தெரிந்து கொள்ளவில்லையே. இப்ப வேற வீட்டுல வேற யார்தான் இருக்கா? ஒருத்தர் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கான், ஒரே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனை வர சொல்லுங்க. கர்த்தர் சொல்ல, இவன் தான், நான் தெரிந்து கொண்ட மனுஷன் இவன் தான், இவனை நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் தாவீதை கை காமிக்கிறார். அந்த நாளிலே அங்கே தாவீது அபிஷேகம் பண்ண சொல்றார். பின்பு ஒரு நாளிலே சவுல் மரித்த பின்பு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீது ராஜாவாக மாறுகிறார். இஸ்ரவேலை ஆளுகிறார், நியாயம் விசாரிக்கிறார். நாம் எரிகிற கோட்டையை குறித்து நாம் அங்கே வாசிக்கிற போது, யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது, மனிதர்களை அவர்களை இஸ்ரவேல் புத்திரர் ஒரு ஆயுதங்களை கொண்டு போராட வேண்டும் என்று நினைத்தார்கள். கர்த்தர் என்ன செஞ்சாரு? துணியின் சத்தத்தினாலே தான் எரிவ விழ வேண்டும் என்று நினைத்தார். கர்த்தருடைய மெத்தட் தான், கர்த்தருடைய வழி அதுதான். ஆயுதங்களை கொண்டு அல்ல, துணியின் சத்தத்தினாலே எரிவோ விழுந்தது என்று சொல்லி யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோமே. பிரியமானவர்களே, வேத வாக்கியம் முழுவதும் கர்த்தர் தன்னுடைய எண்ணங்களை மட்டுமே நிறைவேற்றி வந்திருக்கிறார். தன்னுடைய வழிகளை மட்டுமே மனிதத்திலே அவரை அபியாசம் செய்திருக்கிறார். அவன் நினைத்ததை போலவே காரியங்களை உலகத்திலே அவர் நடப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த உண்மையை நம்முடைய உள்ளத்திலே முழுமையாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் சமாதானமாய் நிச்சயமா இருக்க முடியும். ஏற்றுக்கொள்ளாமல் நம்மவும் போட்டு திரும்ப திரும்ப ஆண்டவருக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு, டிக்டேட் பண்ணிட்டு நம்ம பிடிச்சு இழுத்துட்டே இருக்கிறோம். ஆண்டவரை நான் நினைக்கிற மாதிரி நீங்க வாங்க, அப்படியே பிடிச்சு இழுத்துட்டே இருக்கிறோம். ரொம்ப நம்ம தொந்தரவு பண்றோம். தொடர்ந்து ஜெபிப்பதை நான் தவறு என்று சொல்லவில்லை, அது செய்யணும். தொடர்ந்து கத்திரத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும், ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஆனால் நம்ம டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நம்ம அடக்க முயற்சிக்கிறோம். அதுதான் அப்படி பிரச்சனையாக இருக்கு. ஏனென்றால் அந்த நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. அவருடைய நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகள் சொல்லுங்க? நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். அவருடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அங்க நிறைவேறுகிற போது, அவர் எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற போது நாம் ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல படிப்பினையும் நாம் கற்றுக்கொள்வோம். அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கானது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கானதும் கூட, நம்முடைய எதிர்கால சந்ததிக்கானதும் கூட. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நிறைய சமயங்கள்ல செல்ஃப் சென்டர், நாம் நம்மை மட்டுமே பார்க்கிறோம். இந்த பிரச்சனை என் கூட முடிஞ்சு போயிருக்கோம், இது எனக்கான அப்படி இல்ல. கர்த்தர் எதிர்காலத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். பிள்ளைகள் எல்லாம் கத்துப்பாங்க. சொல்லுங்க பார்ப்போம். நான் ஸ்டீஃபன் போன முறை வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருந்தேன். நாம் பிள்ளைகளுக்கு எவ்விதமான அனுபவத்தை நாம் கற்றுக் கொடுப்போம். பிள்ளைகள் பிரச்சனையோட எதிர்காலத்தில் நிற்கிறாங்க, என்ன அனுபவத்தை நாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம்?
சொல்றதுக்கு ஒண்ணு இல்லாம போயிட்டு நினைக்கிறோம். கர்த்தர் அதனாலதான் நம்ம என்ன செய்யறாரு, நம்ம ஒரு ட்ரையல்ஸ் வழியா, ஒரு பிரச்சனைகள் மூலமாக, சிக்கலான காரியங்களின் மூலமாக நம்மை நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தியதை போல 40 ஆண்டு காலம், 2 வாரத்தை அவங்க போயிருக்கலாம் கானான் தேசத்துக்கு 40 ஆண்டு காலம். ஆனால் அவர்கள் கற்றுக்கொண்ட விஷயம் பாருங்க, அவர்கள் பார்த்த அதிசயங்கள், அற்புதங்கள் என்ன. இந்த அளவு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவரே பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றுவதற்கு நாம் அவரை அனுமதிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செயல்பட முடியாமல் நம்மால் தடுக்க முடியுமா? முடியும், நிச்சயமா. பல சமயங்களிலே இந்த விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தரை நாம் அங்கே மட்டுப்படுத்துகிறோம். அவரை செயல்பட விடாமல் நமக்கு தடுக்கிறோம். ஸ்டாப் பண்ணிடுவோம். நம்ம அந்த கெப்பாசிட்டி மனுஷனுக்கு இருக்கு, விசுவாசிகளுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. இன்னைக்கு எது நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி கர்த்தரை நம்ம செயல்பட அனுமதிப்பதில்லை. பரிசுத்தாவியானவரை நாம் சுத்தப்படுத்துகிறோம், மட்டுப்படுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய வழியிலே சென்று கொண்டு ஆண்டவரை எனக்கு உதவி செய்யணும், அவ்வளவு திரும்பி நம்ம காப்பாற்றணும், அந்த அப்படியே அப்பவும் நம்மளை காப்பாற்றலாம் செய்யாது. நம்மளே தவறான முடிவுகளை எடுத்து சிரிக்கிட்டாலும் கூட கர்த்தர் நம்ம விடுறதில்லை. தொடர்ந்து ஒரு இடையன் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பின்னாக சென்று 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 அதை நல்வழிப்படுத்துவதை போல நம்ம தொடர்ந்து நல்வழிப்படுத்துறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், நானே நல்லா வைப்பேன் என் ஆடுகளுக்காக நான் கவலைப்படுத்துவான். நம்மை குறித்து கவலைப்படக்கூடிய ஒரு நாள் நமக்கு விரோதமாய் கற்று சிந்திப்பதில்லை. அவருடைய வழிகள் நமக்கு ஒரு நாளும் விரோதமாய் இருப்பதும் இல்லை. இந்த பூமியில நம்மை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கோம், சமாதானத்திலே வழியிலே நம்மை நடத்தவும். நம்முடைய எதிர்கால சந்ததிக்கு நாம் புதிய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். கற்று நம்ம என்ன செய்யறாரு, பழக்க வைக்கிறார், நமக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார், நமக்கு நல்ல ஒரு பயிற்சியை அளிக்கிறார். பயிற்சி எப்பவுமே கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் பிற்காலத்தில் நாம் அங்கே வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கிற போது எத்தனை பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். எப்படியெல்லாம் கர்த்தர் என்னை விடுதலை செய்தார், எப்படியெல்லாம் கர்த்தர் எனக்கு உதவினார், அவருடைய வழிகள் எத்தனை ஆச்சரியமா எனக்கு இருந்துச்சா. நான் இப்படி கூட நடந்தா அவ்வளவுதான் சிக்கிருப்பேன், இப்படி நடந்துச்சுப்பா, நான் நினைச்ச மாதிரி நடக்கல, நல்லவேளை ஆண்டவர் நல்லது. அப்படிதான் நம்ம யோசிப்போம். கடைசியில் நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர். நான் வசனம் சொல்லுறது, பிள்ளைகள் மீன்களை கேட்கிற போது நீங்கள் பாம்பை கொடுப்பீர்களா? பொல்லாத மனிதர்களாகி நீங்களே நல்ல ஈவுகளை உங்கள் பிள்ளைகளுக்கு வழங்க விரும்புகிற போது உங்கள் பரமபிதா என்ன செய்வாரு? இன்னும் நன்மையான ஈவுகளை வழங்குவது எத்தனை மெய்யாக இருக்கு. வாழ்க்கையிலே வாக்கியங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். நாளிலே உங்களோடு வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆம்.